இப்போ ஒரு மூலிகை முக்கியமான மூலிகை காட்டப்போம். அதாவது உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது, கருமுட்டி வளர்ச்சி கூட்டக்கூடியது, உயிரணுக்கள் நல்லா நீந்தக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் கைப்பழக்கம் உள்ளவங்க, விந்து நட்ட உள்ளவங்க, விந்து நட்டத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது, ஒரு ஆன்ம பழத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகையை காட்ட போறோம். கருப்பு புலா மரம் பார்த்துருக்கான், ஆனால் வெள்ளை புலா மரம். அது வெள்ளை புலா மரம். வெள்ளை புலா மரம் இது செடி இனத்தை சேர்ந்தது தான். மரமாக வளராது, செடியாக வளரும். வெள்ளை புலா மரம் எப்படி வளரும் அதே மாதிரி வளரும். இதில் முள்ளு இருக்கா, இதில் முள்ளு இருக்காது. வெள்ளை புலா மரம் அதோட வகையை செடி இனத்தை சேர்ந்தது. இதுக்கு வெயிலும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, மழையும் கிடைக்காது போல இருக்கு. ஆனா நல்ல செழிப்பா வளரும். மருத்துவ குணம் என்னன்னா, இதோட பழம் வெள்ளை வெள்ளையேன்னு பழுக்கும். இந்த பழத்தை எடுத்து அப்படியே வச்சிருந்தோம்னா லிக்விட் ஆயிரும். அந்த லிக்விடா தினந்தோறும் ஒரு 10 சொட்டு 5 சொட்டு சாப்பிட்டு வர சாப்பிட்டு பால் சாப்பிட்டோம்னா அதிகமான அணுக்களை பிரிக்கும், உயிரணுக்களை பிரிக்கணும். அடுத்து பழத்தவே நம்ம சாப்பிடலாம். உள்ள கொட்டை இருக்கும், ஆனா தோல் மட்டும் தான் இருக்கும். வாயில போட்டு கொட்டை இவ்வளவு பெருசு இருக்கும். உள்ளுக்குள்ள நம்ம துப்பிட வேண்டியது, கொட்டையை துப்பிடலாம். சத்தம் மட்டும் சாப்பிடணும். அப்படி சாப்பிடுவோம். அதிக பலனை கொடுக்கக்கூடிய அரிதான பொருள். அது வேலையோரெல்லாம் கிடைக்கும் நிறையா. இந்த இப்ப சீசன் மழைக்கால சீசன்ல வெள்ளை வெள்ளைன்னு அழகா முத்தா படுக்கும். அடுத்து சித்தரோட அருள் இருந்தா நமக்கு அந்த பழங்களையும் காட்டி கண்டிப்பா காட்டிடுவோம். இப்ப வரும், அடுத்த முறையில் காட்டிடுவோம். நன்றி, மிக்க நன்றி.